பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் நம்ம வந்து 2 மடிச்சு போட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து 4 மடிச்சு போட்டுட்டு பேக் நெக் ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு வந்து நான் திருப்பிட்டு அந்த சைடு வந்து ஃபோர் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து 1 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு இந்த மாதிரி வந்து அளவு ப்ளவுஸ் வந்து அந்த மார்க் பண்ண இடத்துக்கிட்ட வச்சுட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கிட்ட ஒரு டாட், அதுக்கப்புறம் ஹாமல் கிட்ட அதுக்கு சென்டரில் கை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டாட் கொடுத்து அந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கை கிட்ட ஒரு மார்க் கரெக்டாக அந்த மார்க் கொடுத்துட்டு அதையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி டாட்டன் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து அதாவது 4 ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அது இந்த பக்கம் திருப்பி 4 ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த அச்சு வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு பக்கம் தட்டி விட்டிங்கன்னா அந்த பக்கம் உங்களுக்கு ரிசம்பிள்ஸ் கிடைக்கும். இது வந்து நீங்கள் டாட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து குடஞ்சி விட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சுக்கு வந்து உள்ளர வந்து லைட்டாக வந்து வளைவாக வந்து கொடுத்துக்கோங்க. எந்த சைடு வேணாலும் கொடுத்துக்கோங்க. அது வந்து சுருக்கம் இல்லாமல் வரதுக்காக அந்த மாதிரி குடஞ்சி விட்டுவாங்க. நீங்கள் டெய்லர் கிட்ட கொடுத்து மார்க் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான். இந்த மாதிரி அதை நல்லா டாட்டன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தட்டி விடும்போது உங்களுக்கு வந்து அதர் சைடும் வந்து கிடச்சிரும் ஸ்லீவ்.